வணக்கம். இப்போ சோழர் சார்பாக இலங்கையில் போர் புரியும் படையோட சேனாதிபதியாக இருக்கிறவர் கொடும்பாலூர் பெரிய வேளாராகிய சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி. அவர் வயது முதிர்ந்த அனுபவசாலி. பல போர்களில் போர் செய்து வெற்றியும் பெற்றவர். சோழ குலத்தோடு நெருங்கிய நட்பும் உறவும் கொண்டவர். அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் கொடும்பாலூர் சிறிய வேளாறு. அவர் சில காலத்துக்கு முன்னால் இலங்கை போர்க்காலத்தில் வீர சொர்க்கம் அடைஞ்சார். அவருடன் சென்ற சைன்யமும் தோல்வி அடைஞ்சு திரும்ப நேர்ந்துச்சு. அந்த பழியை தொடச்சிட்டு கொடும்பாலூரோட வீரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் அவர் பெரிதும் ஆத்திரம் கொண்டிருந்தார். இலங்கை போரை நல்லா நடத்த விடாமல் பழுவேட்டையர் நிறைய இடையூறுகளை கொடுத்தாங்கிறத நம்ம முன்னமே பார்த்துருந்தோம். நெடுங்காலமாக அந்த இரண்டு சிற்றரச குலத்துக்கும் ஏற்பட்டிருக்க போட்டியும் பகைமையும் இதனால தான் இப்போ அதிகமாக வளர்ந்துச்சு. பழுவூர் முத்திரையிட்ட லட்சணத்துடன் அகப்பட்டு கொண்ட வந்தியத்தேவன் பாடு சேனாதிபதி பெரிய வேளாரிடம் கஷ்டமாக தான் போயிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அனிருத்த பிரம்மராயர் காதுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. வந்தியத்தேவன் பற்றிய உண்மையை ஆழ்வார்க்கடியார் கிட்ட இருந்து தெரிஞ்சு கொண்ட அனிருத்தர் ஆழ்வார்க்கடியார சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கிட்ட சென்று அந்த உண்மைகள்லாம் சொல்லுபடி அனுப்பி வச்சாரு. வானர் குலத்து குமாரனை மேலும் கீழே உற்று பார்த்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு அவரிடம் நல்ல அபிப்பிராயம் உண்டாயிருக்க வேணும் அப்படின்னு தோணுது. அன்பான குரல்ல, தம்பி, உன்னை இங்கு சரியாக கவனித்து கொண்டாங்களா? தங்குவதற்கு இடம், உணவு எல்லாம் சரிவர கிடைச்சதா அப்படின்னு கேட்டாரு. ஆம் சேனாதிபதி, ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாங்க. கூறி ஏவலை செய்வதற்கு வாசல்ல 500 சேவகர்கள் எப்போது காத்திருந்தாங்க. தங்குவதற்கு இடம் தாராளமா இருந்துச்சு. ராஜபோகத்துக்கு ஒரு பூனையும் அனுப்பி வச்சாங்க. அதை நான் சாப்பிட நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த வீர வைஷ்ணவர் கெடுத்துட்டாரு. அந்த வீர சைவ பூனைக்கு இந்த வீர வைஷ்ணவரை பார்த்தது கோபம் வந்துருச்சு. இவரை நகத்தால் பிராண்டி விட்டு அது ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சேனாதிபதி, ஓஹோ, இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கைக்கார பையனா இருக்கா. திருமலை, இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டாரு. சேனாதிபதி, இவர் முன்னோர்கள் கவிஞர்களாம், அதனால இவனிடம் கொஞ்சம் கற்பனா சக்தி அதிகமாக தான் இருக்கு. மற்றபடி இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவரை நான் பார்க்க போன இடத்துல ஒரு பூனை என் கை காலை பிராண்டி விட்டுடுச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. அவருடைய உடம்புல ஏற்பட்டிருந்த ரத்த காயங்களை பார்த்து சேனாதிபதி விழுந்து விழுந்து சிரிச்சாரு. ஒரு பூனை உன்னை இந்த பாடுபடுத்திருச்சா? நல்ல வேலை, காட்டு பாதையில போவதற்கு இந்த வீரம் உனக்கு வழித்துணையா கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி. சேனாதிபதி, எனக்கு வழித்துணை தேவையில்லை, என்னுடைய கைத்தடி போதுமானது. அதை எடுத்துக்கொள்ளாம நான் இவரை பார்க்க போனதுனால தான் எசக்கு பிசக்கா ஆயிடுச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. அப்படின்னா இவருக்கு நீ வழித்துணையா இரு. புறப்படுவதற்கு முன்னால இவருக்கு தேவைப்படுற சாப்பாடெல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டு கிளம்பு. இப்ப இலங்கையில சாப்பாடு கொஞ்சம் குறைவா தான் கிடைக்குது. இங்குள்ள ஏரி குளங்கள் எல்லாம் மஹிந்தனோட சேன வீரர்கள் கரையை உடைத்து விட்டு போயிட்டாங்க. அதனால விவசாயம் சரியா நடப்பதில்லை. விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இந்த நாட்டு மக்களே பட்னியில கிடைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டு வீரர்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? பழுவேட்டையர்கள் நம்ம நாட்டுல இருந்தும் சரியா அரிசி அனுப்பி வைக்கிறது இல்லை அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. சேனாதிபதி, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பழையாறை வீரப்படை வீடுகளின் வழியாக இளைய பிராட்டி சென்ற போது பெண்களும் அவரிடம் முறையிட்டு கேட்டுக்கொண்டாங்களா. இலங்கையில எங்கள் கணவர்மார்களும் பிள்ளைகளும் பட்னி கிடக்கிறாங்களாமா அப்படின்னு முறையிட்டாங்களாமா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. ஓஹோ, இது அங்கேயும் தெரிந்து முறையிட்டார்களா? அதற்கு இளைய பிராட்டி என்ன மறுமொழி சொன்னாங்க அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. சேனாதிபதி, பெரிய வேளார் இலங்கையில இருக்கும் வரையில நம் வீரர்கள் பட்டினியில சாக மாட்டாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. ஆஹா, இளைய பிராட்டி அவ்விடம் சொன்னாங்களா? உலகத்துல எத்தனையோ ராஜகுலத்துல எவ்வளவோ புகழ்பெற்ற கன்னிகைகள் பிறந்ததுண்டு. ஆனால் எங்கள் இளைய பிராட்டிக்கு இணையானவர் யாரும் இல்லை அப்படின்னு சேனாதிபதி சொன்னாங்க. அடுத்தபடியா சொல்லக்கூடிய இளவரசி ஒருவர் உண்டு சேனாதிபதி அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அது யாது தம்பி அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. கொடும்பாலூர் இளவரசி வானதி தேவி தான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. ஆஹா, இந்த பிள்ளை ரொம்ப பொல்லாதவர். இவருடைய கற்பனா சக்தி என்னையே மயக்கிவிடும் போல் இருக்கு. தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்க நீ பார்த்தாயா அப்படின்னு சேனாதிபதி கேட்டாங்க. பார்த்தேன் ஐயா. இளைய பிராட்டியுடன் இணை பிரியாம இருக்கிறவங்களை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? வைத்தியர் வீட்டிலிருந்து வழி அனுப்ப 2 பேருமாத யானை மீது ஏறி வந்தாங்க. தீபத்தை ஒளியும் மலர மனமும் உடம்ப நிழலும் பிரியாதது போல் வானதி தேவியும் இளைய பிராட்டியும் பிரிவதே கிடையாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அடடே, இந்த பிள்ளை வெகு புத்திசாலி. திருமலை, இவரை நம் பொக்கிஷ சாலைக்கு அழைத்து சென்று ஆடை ஆபரணங்களை கொடுத்து அழைத்து போ அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. ஐயா, எல்லாம் தற்சமயம் பொக்கிஷத்திலேயே இருக்கட்டும், திரும்பி போகும்போது நான் வாங்கி கொண்டு போறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. தம்பி, எங்கள் வீட்டு பெண்ணை பற்றி, வானதியை பற்றி இளைய பிராட்டி எனக்கு செய்தி ஒன்று அனுப்பவில்லையா அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. சேனாதிபதி, தங்களிடம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. யாரிடமும் எப்பொழுது பொய் சொல்ல வேண்டாம் தம்பி அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. இந்த வீர வைஷ்ணவர் விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு விலக்கு அளிக்க வேண்டும்.
சேனாதிபதி இவரிடம் உண்மை சொன்னால் என் தலை வெடித்து போய்விடும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. வேண்டாம் வேண்டாம், இளைய பிராட்டி எனக்கு ஒன்றும் செய்தி அனுப்பவில்லையாக்கும் அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. தங்களுக்கு செய்தி அனுப்பவில்லை, ஆனால் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. ஆனால் என்ன அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பியிருக்காங்க. வானதி தேவியை பற்றி இளவரசரிடம் நேரில் சில செய்திகளை சொல்லும்படி பணிந்திருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. உன்னை போன்ற புத்திசாலி பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதி பெரிய வேளார் வந்தியத்தேவனை வந்து மார்போடு அணைத்து கொண்டாரு. பின்னர் சரி, இனி வீண் பொழுது போக்க வேண்டாம், புறப்படுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் என்னோட அவசியம் வரதான் வேணுமா? இவர் இல்லாம நான் தனியா போக கூடாதா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. இவர் வரதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னோட இடையில சொருகியுள்ள கத்தி வந்து சுத்த வீர சைவ கத்தி. இது வந்து வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் அப்படின்னு வெகு நாளா கேட்டுக்கொண்டிருக்கு. என்னை மீறி அது வெளி கிளம்பி விட்டால் இவர் பாடு ஆபத்தாக போய்விடும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அப்படின்னா அந்த கத்தியை இங்கேயே விட்டு விட்டு வேறு கத்தியை எடுத்துக்கொண்டு போ. திருமலை வந்து உன்னோடு வராட்டி நீ இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்கும் இடம் யாருக்குமே தெரியாது. மேலும் இளவரசரிடம் கொடுப்பதற்கு இவருக்கு ஒரு முக்கியமான ஓலை கொண்டு வருகிறார். ஆகையால் 2 பேருமாக சேர்ந்து போவது நல்லது. வழியில வந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டு காரியத்தை கெடுத்து விடாதீங்க அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பெரிய வேளார் வந்து மறுபடியும் வந்தியத்தேவன் அருகில் அழைச்சு அவர் காதோட ரகசியமா ஒன்று சொன்னாரு. தம்பி, இவரால் உன் காரியத்துக்கு இடைஞ்சல் ஒன்றும் நேராது. ஆனா ஜாக்கிரதையாவே இரு. இளவரசரிடம் இவர் என்ன செய்தி சொல்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. ஆழ்வார்க்கடியான தனக்கு ஒற்றனாக அனுப்புறாங்க அப்படின்னு முதல்ல வந்தியத்தேவன் நினைச்சாரு. இப்ப வந்து அவருக்கு தான் ஒற்றனானதை நினைச்சு வந்தியத்தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் 2 வீரர்கள் துணையோடு அன்றிரவே புறப்பட்டாங்க. பிரயாணம் தொடங்கி 2 நாள் கிழக்கு நோக்கி சென்றாங்க. முதல்ல கொஞ்சம் தூரம் ஊர்ப்புறங்கள் இருந்தன. அதுக்கப்புறம் ஜன நடமாட்டமும் இருந்துச்சு. வர வர காட்டு பிரதேசமா மாறிடுச்சு. முதல்ல குட்டை மரம் நிறைந்த காடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வானளவுல பெரிய மரங்கள் அடர்ந்த ஆரண்யமா மாறுச்சு. இடையிடையில ஏரிகள் தென்பட்டுச்சு. ஆனா அவற்றின் கரைகள் பல இடங்கள்ல இடிந்து கிடந்துச்சு. கழனிகள் பயிர் செய்யப்படாமல் கிடந்துச்சு. இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் சென்றாங்க. நீடித்த யுத்தத்தில் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட அழிவுகளை பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனுக்கு எடுத்து சொல்லி கொண்டே போனார். யுத்தம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொன்னார். அதை பற்றி இருவரும் விவாதம் பலமாக நடந்தது. 2 தினங்களுக்கு அப்புறம் பிரயாணம் வந்து திசை மாறுச்சு. கிழக்கு திசையில சென்றவர்கள் இப்போது தெற்கு நோக்கி திரும்பினாங்க. வர வர வன பிரதேசங்கள் அடர்த்தி ஆகிக்கொண்டே போச்சு. சமவெளி பிரதேசம் மாறி பாறைகளும் சிறிய குன்றுகளும் இருந்துச்சு. இன்னும் தூரத்துல பெரிய மலைத்தொடர்கள் வானளவுல சிகரங்களுடன் தென்பட்டுச்சு. காடுகளின் தோற்றம் பயங்கரமாகி கொண்டே போச்சு. பட்சிகளோட இனிமையான குரலோட ஏதேதோ இனம் தெரியாத கோரமான சப்தங்கள் கலந்து எழுந்துச்சு. அத்தகைய காட்டு வழியில கொடிய மிருகங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி பேச்சு எழுந்துச்சு. நரிகள், சிறுத்தைகள், புலிகள், கரடிகள், யானைகள் ஆகிய மிருகங்கள் வந்து அந்த காட்டுல உண்டு அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. நரி வந்து கூட்டமா போறதை காட்டிலும் ஒற்றை நரி ஊளையிட்டா அபாயம் அதிகம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. அது எப்படி அபாயம் அப்படின்னு வந்து வந்தியத்தேவன் கேட்டாரு. இந்த காடுகள்ல நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வேட்டைக்கு போகும். சிறுத்தை வந்து அங்கங்க படுங்கிக்கும். நரி வந்து அங்கும் இங்கும் ஓடி சென்று இடை தேரும். மனிதனையோ இல்ல மான் முதலே சாது மிருகத்தை கண்டா அந்த நரிகள் வந்து ஒற்றை குரல்ல ஊளையிடும். உடனே சிறுத்தை பாஞ்சு வந்து விழுந்து கொள்ளும். இப்படி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை செய்யும் நரிக்கு ஓரி அப்படின்னு பெயர் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு போன போது சற்று தூரத்துல கடல் குமுறுகிற சப்தம் கேட்டுச்சு. கடற்கரையிலிருந்து வெகு தூரம் வந்து விட்டோமே, இது என்ன சப்தம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. பக்கத்துல எங்கேயோ ஏரி அல்லது குளம் இருக்கணும், அதுல தண்ணீர் குடிப்பதற்கு யானை மந்தை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. ஐயோ, யானை மந்தையில நம்ம அகப்பட்டு கொண்டா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க அதை பற்றி கொஞ்சமும் மயல்ல. மந்தையில வரும் யானைகள் வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது. நாம் ஒதுங்கி நின்றால் அது வந்து நம்மளை திரும்பி கூட பார்க்காம வழி விட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. இவங்க இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப கூட வந்த வீரர் வந்து மரத்து மேலே ஏறி 4 புறமும் பார்த்தாரு. ஐயா, ஒற்றை யானை வருது, அதுவும் மதம் முடிச்சுட்டு வருது, மரங்கள் எல்லாம் முறிச்சு அழிச்சிட்டு வருது அப்படின்னு கத்துனாரு. ஐயோ, இது என்ன சங்கடம், எப்படி தப்புக்கிறது அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் வந்து பீதியுடன் கூறி அங்கும் இங்கும் பார்த்தாரு. அந்த யானைக்கே பயம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஒற்றை யானைக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. அப்பனே, மதம் கொண்ட ஒற்றை யானை வந்து சாதாரண 1000 யானைகளுக்கு சமமானது. அதோட மூர்க்கத்துக்கு முன்னால யாருமே நிக்க முடியாது அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. எங்கள் 3 பேர் கையிலும் வேல் இருக்கு, உம்முடைய கையில ஒரு தடி இருக்கிறதே அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. ஒரு மத யானையை 1000 வேல்களாலும் எதிர்க்க முடியாது. அதோ ஒரு செங்குத்தான குன்று தெரியுது, அது மேல நம்ம ஏறிக்கொண்டா ஒருவேளை தப்பித்து கொள்ளலாம், ஓடி வாருங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. இவ்வாறு சொல்லி ஆழ்வார்க்கடியான் குன்றை நோக்கி ஓடினாரு. மற்றவர்களும் பின்தொடர்ந்தாங்க. ஆனா கொஞ்ச தூரம் ஓடியது
பொழுது எதிரில் ஒரு ஆழமான செங்குத்தான பள்ளத்தாக்கு இருப்பதை பார்த்தாங்க. அவர்கள் நின்ற இடத்துக்கும் சற்று தூரத்தில் இருந்த குன்றுக்கும் மத்தியில் அந்த பள்ளத்தாக்கு இருந்துச்சு. பள்ளத்தாக்கின் விளிம்பில் அவர்கள் நின்றாங்க. யானையோ அதிக வேகத்தில் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்துச்சு. மனிதர்களை பார்த்ததோ அதோட வெறி அதிகமாக இருக்கணும். துதிக்கையை தூக்கி கொண்டு அந்த மத யானை பிளறிய போது அந்த சப்தத்தில் அந்த சராசரங்களும் வெடிக்காமல் இருந்தது அதிசயம்தான். அதை கேட்ட மனிதர்கள் 4 பேரும் காதை பொட்டி கொண்டாங்க. தலைக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினாங்க. யானை மேலும் நெருங்கி வந்தது, மேலும் நெருங்கி வந்தது. ஆழ்வார்க்கடியான குறி வைத்து கொண்டு அவர் நின்ற இடத்தை நோக்கி அது வருவது போல தோன்றுச்சு. இன்னும் 2 அடி அப்பால் எடுத்து வைத்தால் ஆழ்வார்க்கடியான் அதல பாதாளத்தில் விழுத நேரிடும். பக்கவாட்டில் ஓடுவதற்கும் வசதி இல்லை. செடி கொடிகள் அடர்ந்திருந்தன. ஓடி தப்பிக்கத்தான் முடியும். வந்தியத்தேவன் கையில் வேலை எடுத்தார். ஆனால் அந்த மத யானையின் வேகத்தை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தாலும் கூட அச்சமயம் தடுக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தோன்றுச்சு. வேலை பிடித்த கை பலவீனமுற்று தளர்ந்து சோர்ந்துச்சு. அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியாருடைய செய்கை வந்தியத்தேவனுக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பை உண்டாகுச்சு. கையில் தடியை ஓங்கியவனோ, நில் அப்படியே நில், மேலே வந்தாயோ தொலைந்தாய், உன்னை கொன்று குழி வெட்டி மூடி விடுவேன், ஜாக்கிரதா அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் மன யானையை பார்த்து இறைத்தாரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.